எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனனி தர்ஷினி 2 பேரும் அஸ்வினோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா அழுதுகிட்டு கொண்டிருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்தா ஆறுதல் சொல்றாங்க ஜனனி. என்னம்மா செய்கிறது, எனக்குன்னு இருந்த ஒரே பையன் இவனும் இப்படி போய் சேர்ந்துட்டானேங்கிறாங்க. சரி, அஸ்வினுக்கு இப்படி ஒரு சாவு வரும்னு நாங்களும் எதிர்பார்க்கல. அந்த பென்ட்ரைவை எங்ககிட்ட கொடுக்கறதா வர சொன்னான். சரி கொடுப்பான்னு சொல்லி நாங்கள் ஒரு தடவை போனோம். அதுக்கப்புறம் அவன் எங்களை கண்டதும் எங்கேயோ யாருக்கிட்டேயோ அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டு கிளம்பிட்டான். இந்த தடவை எனக்கு ஆபத்து இருக்கு, அந்த பென்ட்ரைவை உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், வந்து வாங்கிக்கோங்கக்கான்னு சொல்லி கூப்பிட்டான். நாங்களும் வந்தோம். வரதுக்குள்ளேயே அவனை யாரோ பின்தொடர்ந்து துரத்துறதா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அஸ்வினை எப்படியும் காப்பாற்றிடலாங்கிற நம்பிக்கையில் நானும் சக்தியும் போய் பார்த்தோம். நாங்கள் கண்ணெதிர பார்க்கும்போது எங்கள் கண்ணு முன்னாடியே சுட்டு கொண்டுட்டாங்கம்மா. அது யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆமாம், உங்களுக்கு அவங்க யாராவது உங்கள் வீட்டுக்கு சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா, இல்லை அஸ்வின் தான் அப்படி யாரு கூடயாவது சந்தேகப்படுற மாதிரி பழகிட்டு இருந்தானா, பேசினானா, இதையெல்லாம் கேட்குறாங்க ஜனனி. அப்படி கேட்டதும் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம்மா, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். நீங்கள் சொன்ன நாளில் தான் அந்த அன்னைக்கு காலையில் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கார் நிறுத்திட்டு உள்ளே வந்தாங்கங்கிறாங்க. அப்படியா, அவர் யார், எப்படி இருந்தார் அப்படின்னு குணசேகர் தான் வந்திருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்தில் எந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு, எப்படி இருந்தாருன்னு கேட்குறாங்க. அவர் பார்க்க ரொம்ப பெரிய எடுத்த ஆள் மாதிரி இருந்தது. வெள்ளை வெள்ளையேன்னு இருந்தார். கோட் சூட் போட்டுக்கிட்டு வந்தார். வந்ததும் என் மகனை தான் கேட்டாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட என்னடா அவர் என்ன சொன்னார்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ ஒரு ஃபோட்டோ வேணும்னு கேட்டார், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டான். ஆனால் என்ன கேட்டார், என்ன பேசுனாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அவர் வந்துட்டு போனதுலேருந்து அவன் கையில் காசோடவும் ரொம்ப பெரிய இடத்து பழக்கம் வச்சுருக்கான்னு நான் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் யார் என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியலையம்மாங்கிறாங்க. இதை கேட்டுதான் எனக்கு தூக்கி வரப்போடுது. அப்போ யாராக இருக்கும், ஒருவேளை நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு காலையில் வந்தாரு அந்த கோட் சூட் போட்ட ஆளும் காருக்குள்ளே உட்காந்துருந்த அந்த மறைமுகமான நபரும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அஸ்வின் கிட்ட பேசி முடிச்சு அந்த ஆதாரத்தை கையில் வாங்கிட்டு தான் அவ்வளவு தைரியமாக நம்ம வீட்டு விலை பேச வந்துருப்பாரோ அப்படின்னு தர்ஷனிக்கும் ஜனனிக்கும் ஒரு சந்தேகம் வருது. ஆமா சித்தி, இருந்தாலும் இருக்கலாம். நம்ம குடும்பத்தை பற்றி யாரோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. இல்லைன்னா அஸ்வின் கிட்ட எதுக்காக இங்கே வந்து அவங்க பென்ட்ரைவை வாங்கிட்டு போகணும், அந்த பென்ட்ரைவை வச்சுக்கிட்டு தான் ஒருவேளை நம்ம வீட்டை விலை பேச அவ்வளவு தைரிய துணிச்சலாக வந்துருப்பாரோ. சரி, அந்த அட்ரஸ் தான் நம்ம கிட்ட இருக்கல, நம்ம போய் பார்க்கலாம் சித்திங்கிறாங்க தர்ஷினி. இது கேட்ட ஜனனியும், ஆமா ஜனனி, நீ சொல்றதும் சரிதான். சரி, எப்படி பார்த்தாலும் அவர் ஹோட்டல் தானே வச்சிருக்காரு. அவர் கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி. நாமளும் அவர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்குற மாதிரி பார்த்து பேசி எதுக்காக வந்திருக்காரு, என்ன நிலவரங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தர்ஷினிங்கிறாங்க ஜனனி. தர்ஷினிக்கும் அது சரியான ஐடியாவாக தெரியுது. ஆமா சித்தி, நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தர்ஷினியும் ஜனனியும் அந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிற அட்ரஸை தேடி போயிருக்காங்க. போகிற வழியில் ஜனனி சக்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சக்தி, ராமேஸ்வரம் போயிட்டியா, அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டியாங்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்த மாதிரி தான் ஜனனி, நானும் ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரித்து பார்த்ததுல கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட்மேன் இருக்காரு, அந்த ரிட்டையர்ட் ஆன போஸ்ட்மேன் கிட்ட விசாரிச்சா எல்லா விவரம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அவர் வீட்டுக்கு பக்கமாக வந்துட்டேன் ஜனனி. அவர் வீட்டையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சிடுவேன். நான் அவரை போய் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா நான் உனக்கு கால் பண்ணுறேன் ஜனனி. ஆமாம்மா, நீ அஸ்வின் வீட்டுக்கு போனியே, அங்கே போய் என்னாச்சு, ஏதாவது ஆதாரம் கிடைச்சதான்னு கேட்குறாங்க சக்தி. அஸ்வின் வீட்டுக்கு நான் போகும்போது அவங்க அம்மா அஸ்வினை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அஸ்வின் கிட்ட வேற எந்த ஒரு காப்பியும் இல்லை, ஆதாரமும் கிடைக்கல. ஆனால் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க ஜனனி. தகவல் தெரிஞ்சுக்கிட்டியா, என்ன அப்படின்னு சக்தி கேட்குறாங்க. ஆமாம் சக்தி, இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டை விலை பேச வந்தாருன்னு நான் சொன்னேன்ல, அப்போ அவர் பிஏ மட்டும்தான் வந்தார். ஆனால் காருக்குள்ளே உட்காந்துருந்த முதலாளிக்கும் ஆதி குணசேகரனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அஸ்வின் வீட்டுக்கு ஒருத்தர் கோட்டு சூட்டு போட்டுட்டு வந்ததா அவங்க அம்மா சொன்ன தகவலை வச்சு தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் நான் அந்த அட்ரஸை தேடி இப்போ அந்த கம்பெனிக்கு தான் சக்தி போயிருக்கேன். நானும் தர்ஷனியும் சேர்ந்து போய் அந்த முதலாளியை பார்த்துட்டு அவங்க என்ன நோக்கத்தோடு வந்தாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் இருக்கேன் சக்திங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஜனனி, நீ எந்த இடத்துக்கு போனாலும் உன்னோட ஒரிஜினல் பேரை மட்டும் சொல்லிடாத, எக்காரணத்தை கொண்டு குணசேகரோட பேரையும் சொல்லிடாதேங்கிறாங்க சக்தி. இதை கேட்ட ஜனனி, சரி சக்தி, நான் எச்சரிக்கையாக இருக்கிறேங்கிறாங்க. ஆமாம் ஜனனி, பார்த்து எச்சரிக்கையாக போயிட்டு எந்த இடம் போய் வந்தாலும் பார்த்து பாதுகாப்பாக வீடு போய் சேருங்கன்னு சொல்லிடுறாங்க சக்தி. நீ ஒன்றும் பயப்படாத, நானும் தர்ஷினியும் தான் வந்திருக்கோம், நாங்கள் 2 பேரும் பார்த்து பேசிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜனனி. இங்கே ராமேஸ்வரம் வந்த சக்தி ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிச்சுக்கிட்டு வராங்க. வெளியா போஸ்ட்மேனோட வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதோ பாருங்க, அந்த லாரி நிற்கிது பாருங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற வீடு தான் போஸ்ட்மேன் வீடுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் சக்திக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி. சரி, நாங்கள் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த லெட்டரை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அந்த போஸ்ட்மேனோட வீட்டுக்கு போய் சார்னு கூப்பிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு வயசான அம்மா தான் வர்றாங்க. யாருப்பா, யார் வேணும்னு கேட்குறாங்க. இங்கே போஸ்ட்மேனோட சந்திர வீடு இதுவான்னு கேட்குறாங்க. ஆமாம் இதுதான் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. நான் அவரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க சக்தி. ஓ அப்படியா, உள்ளே வாங்க, அவர் இருக்காரு, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. சக்தி போய் பார்க்கும்போது அது ரொம்ப பழைய வீடு. அங்கே ஐயனும் ஆத்தா மட்டும்தான் இருப்பாங்க போல இருக்கு. அந்த ஐயா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்பி விடுறாங்க அந்த அம்மா. உங்களை பார்க்கறக்கு யாரோ ஒரு தம்பி வந்திருக்காரு, எழுந்திரிச்சு பாருங்கன்னு சொல்லவும் எழுந்திரிச்சு
பார்க்குறாரு. கண்ணாடியை போட்டுட்டு பார்க்கும்போது, யாருப்பா, இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது இல்லையே, நீ எங்கேருந்து வரேங்கிறாங்க. ஐயா, நான் மதுரையிலேருந்து வரேன், என் பேர் சக்திங்கிறாங்க. அப்படியா, கொஞ்சம் சத்தமாக பேசுப்பா, எனக்கு காது கேட்காதுங்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்க ஐயா. இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அட்ரஸ்ல இருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இந்த அட்ரஸில் எழுதினவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்த்து சொல்லுங்க ஐயான்னு சொல்லி அந்த லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க சக்தி. அந்த ஐயா லெட்டரை பார்த்ததுமே, அட இந்த லெட்டரா, இது நான் தான்ப்பா எழுதி கொடுத்தேங்கிறாங்க. எது நீங்கள் எழுதி கொடுத்த லெட்டராங்கிறாங்க. ஆமாப்பா, இந்த லெட்டரில் எழுதின பொண்ணுக்கு தமிழ் தெரியாது, அது வடநாட்டு பொண்ணு. அந்த பொண்ணு வடமொழியில் சொன்னதை தான் நான் தமிழில் எழுதி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க அந்த ஐயா. இதை கேட்டதும் சக்திக்கு தூக்கி வார்ப்படுது. என்னது, அந்த பொண்ணு வடநாட்டு பொண்ணா, தமிழும் தெரியாதா? அப்படி இருக்கும்போது எப்படி தமிழில், அதுவும் எங்கள் வீட்டுக்கு எழுதுச்சுன்னு கேட்குறாங்க. ஆமாம், அவங்க பேர் தெரியுமாங்க ஐயா உங்களுக்குன்னு கேட்குறாங்க. ஓ நல்லா தெரியுமே, அந்த பொண்ணோட பேர் தேவகின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அவங்களுக்கு குடும்பம் இருக்காங்கிறாங்க. குடும்பம்னு யாரும் இல்லை தம்பி, அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட தம்பியும் தான்ப்பா இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் உங்கள் அண்ணன் குணசேகர் அந்த பொண்ணை பார்த்தாரு, பழகுனாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது, உங்கள் அண்ணனுக்கு வடமொழி தெரியாது. ஆனால் 2 பேரும் எப்படியோ பழகிட்டாங்க. பழகுனதுக்கு அப்புறமா எல்லாரும் கைப்பிடியாக பிடிச்சதுக்கு அப்புறம் குணசேகரன் அவர் தப்பிக்கிறதுக்காக அந்த பொண்ணு பேரில் அநியாயமாக ஒரு பழியை சுமத்திட்டு எங்கேயோ காணாமல் போயிட்டார். அந்த பொண்ணு அவமானம் தாங்க முடியாமல் இந்த ஊரை விட்டே போயிடுச்சுப்பா. அந்த அன்னைக்கு தான் இந்த லெட்டரை எழுதி கொடுக்க சொல்லி கண்ணீரோட வந்து நின்னுது. நானும் அந்த லெட்டரை எழுதி கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு தான்ப்பா கொண்டு போஸ்ட் பண்ணுச்சு. அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கோ ஏது இருக்கோ ஒன்றும் தெரியல. அவள் தம்பியை கூட்டிகிட்டு எங்கே போனான்னு தெரியலைங்கிறாங்க. சரி, இப்போ அவங்களுக்கு வீடு எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்கவும், இல்லைப்பா, அந்த பொண்ணு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மடத்தில் தான் தங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவோ ஒரு நாள் நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. பார்த்தபோது என் மனசு பதறும். பாவம் அனுதாபப்பட்டேனே தவிர என்னால் எந்த ஒரு உதவியும் அந்த பொண்ணுக்கு பண்ண முடியல. அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் ஏதோ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறான்னு அதையும் நான் கேள்விப்பட்டேன். அவங்க 2 பேர்த்தையுமே நான் பார்க்கலப்பா, பார்த்து பல வருஷங்கள் ஆச்சுங்கிறாங்க. இதை கேட்ட சக்தி, அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு மடத்தில் அந்த தேவகின்னு தங்கியிருக்காங்க, ஆனால் எந்த மடம்னு தெரியலையே, இவ்வளவு தூரம் தேடி வந்து இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான தகவல் எதுவும் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் கடல் அலையை பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. தேவகிங்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் மொத்தத்தில் குணசேகரால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இந்த ஐயா சொல்கிறார். பாதிக்கப்பட்டவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன விவரம் தெரிஞ்சுக்கிறது, ஒன்றும் புரியலையேன்னு கடல் அலையை பார்த்து நின்றுட்டு இருக்காங்க சக்தி. கிட்டத்தட்ட குணசேகரனை பற்றின ரகசியங்களை கிட்ட நெருங்கிட்டாங்க சக்தி. அந்த நேரம் பார்த்த குணசேகர் வச்ச ஆள் திரும்பவும் குணசேகருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா, அந்த போஸ்ட்மேன் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டான், வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு மரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. ஓ அப்படியா, இதுக்கப்புறம் அவனை விட்டு வைக்க வேண்டாம். அவன் இன்னும் எங்கே போகிறான், யாரை பார்க்குறான், என்ன பேசுகிறான், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எல்லாம் மீறி போச்சுன்னு வச்சுக்கோ, ஆளை முடிச்சிடுங்கிறாங்க. ஐயா, நம்மளுக்கு சொந்தமானு கேட்குறாங்க. சொந்தம் இல்லடா, அவன் தான் எனக்கு எதிரி. தயவுதாட்சினியம் பார்க்காம அவன் கதையை முடிச்சிடுன்னு சொல்லிடுறாங்க குணசேகரன். இதை கேட்ட அந்த ரவுடியும், சரிங்க ஐயா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டை ஒன்று எடுத்துக்கிட்டு போய் சக்தியோட தலையில அடிக்கிறதுக்காக போய் பின்னாடி நிற்கிறாங்க. அந்த நேரம் தான் ஒரு அம்மா ஓடி வராங்க. வந்ததும் சக்தியை காப்பாத்துறாங்க. சக்தி திரும்பி பார்க்கும்போது அந்த அம்மா ரத்த வெள்ளத்தில் அப்படியே விழுந்துடுறாங்க. சரிஞ்சு மயங்கி விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு, ஐயோ அம்மா அப்படின்னு தூக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அடிச்சவன் அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சிடுறா. சக்தி பார்த்து பதறி போயிடுறாங்க. அம்மா, யார் நீங்க, உங்க பேர் என்ன, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியல. அந்த அம்மா பேசுற மொழி சக்திக்கு தெரியல. ஒரு டாக்ஸியை வர சொல்லி இந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க சக்தி. அங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்பதான் சக்தியை கண்ணு முழிச்சு பாக்குறாங்க அந்த அம்மா. சக்தி, நீங்க யாரு, எந்த ஊருன்னு எல்லாம் கேக்குறாங்க. இதை கேட்ட அந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியாம சைகை பண்றத பார்த்ததும், ஒருவேளை நம்ம தேடி வந்த தேவகி இவங்களா தான் இருக்குமா, சரி பேரை கேட்டு பார்க்கலான்னு பேரை கேட்குறாங்க. தேவகின்னு பேரை சொன்னதும் அப்படியே தூக்கி வாரி போடுது சக்திக்கு. அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சிருக்காரு. அப்போ நாம் தேடி வந்த அம்மா இந்த அம்மாவா தான் இருக்குமா அப்படின்னு சந்தேகத்தில் சக்தி அந்த அம்மாவை ரொம்ப அக்கறையாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த அம்மா குணமானதும் இவங்களை அந்த போஸ்ட்மேன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இவங்களை அடையாளம் காட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்காங்க சக்தி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் குணசேகருக்கு அந்த நபர் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட குணசேகர் பதறி போய் நிற்கிறாரு. ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்த அந்த சக்தி பையன் ஊரை கெடுக்கும் கோட்டான் குடியை கெடுக்குன்னு சொன்ன கதையா இப்போ என்னோட குடியை என்னன்னு கண்டுபிடிக்க போயிட்டானா, இனி சக்தி பையன் வரமாட்டான், மறந்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரியோட அப்பா வந்துட்டு இருக்காங்க. அவர் வந்ததை பார்த்ததும் நந்தினி ஓடி வராங்க. அப்பா, ஈஸ்வரி அக்காவை பார்த்துட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, தர்ஷனியும் பார்கவியும் பார்த்துட்டு தீபாவளி சீர் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஈஸ்வரி தான் படுத்த படுக்கையிட்டாலே, சரி தர்ஷனை கூப்பிடுங்கிறாங்க ஈஸ்வரியோட அப்பா. தர்ஷன் இங்கெங்க இருக்கான், அவன் பண்ணுற திமிரு அட்டகாசம் ஒன்றும் சொல்லிக்க பத்தல. இதோ இங்கே நிற்கிறாளே அன்புக்கரசி, இவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னான்.
இவன் பண்ற அட்டகாசத்துக்கு நான் தான் அவனை வீட்டுல இருக்க வேண்டாம், வெளியே போன்னு சொல்லிட்டேன். இவளுகளும் சும்மாவா இருக்காளுக? இந்த ஈஸ்வரிய நான் தான் அடிச்சு படுக்க வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்கிறதுக்கு இப்ப சக்தி ஒரு பக்கம் என்ன விசாரிக்கிறதுக்கு தேடிக்கிட்டு போயிருக்கான். இப்ப ஜனனி ஒரு பக்கம் அந்த போட்டோகிராஃபரை தேடி போயிருக்கான். இதுல ரேணுகா வேற ஈஸ்வரிக்கு காவலா வேற போயிருக்கா. இப்ப இந்த தர்சனும் பார்கவியும் பண்ற அட்டகாசம் ரூட்டி இருக்கு பாரு, ஒன்னும் சொல்லிக்க பத்தல. இந்த அன்புக்கரசியை கல்யாணம் பண்ணியிருந்தா வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். அதை விட்டுப்புட்டு அந்த பாட்டு வாத்தி புள்ள அனாத பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டியாந்து வச்சிருக்கான். குணசேகர் சொன்னதை கேட்டு நந்தினி சரியான கோவத்துல போது நிறுத்துங்கிற